ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான பன்னீர் மசாலா ஒன்று பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் நான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பன்னீரை வந்து நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வைக்கணும். அப்போ பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலம் மூணும் நம்ம தேவையான அளவு போட்டு இந்த எண்ணெயில் நம்ம கொதிக்க விடணும். இப்போ நம்ம வந்து பெரிய வெங்காயம், தக்காளி இதுக்கு எடுத்து வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ அதோட நான் வந்து முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முந்திரியை கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயத்தையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குவோம். இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா பெரிய வெங்காயம் ஓரளவு வதங்குறதுக்குள்ளே நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாகவே வெங்காயமும் தக்காளியையும் வெட்டி நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இதையும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கையிலேயே நம்ம கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அப்போ தான் வெங்காயம் தக்காளியில் உப்பு சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம நல்லா வதங்க விடணும். இந்த முந்திரி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். இதில் நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நல்லா காரமாக வேணும்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதோட பிரியாணியில் நான் ஒரு துண்டு போட்டிருக்கிறேன். இதையும் நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ நல்லா எண்ணெயில் வதங்க விட்டுட்டு இதை ஆற விடணும். இதை கொஞ்சம் ஆற விட்டதுக்கு பிறகு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். அது போக முதல் நாள் நைட்டே க்ரீன் பீஸ் ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அதை வந்து 2 விசிலுக்கு அவிச்சு எடுத்துக்குவோம். அப்படி குக்கர் இல்லாதவங்க சும்மா சாதாரண பாத்திரத்தில் நல்லா அவிச்சு எடுத்துக்குங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் பீஸ் கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை ஒரு தரம் சுடு தண்ணியில் கழுவிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளியை வந்து நம்ம நல்லா வதக்கியாச்சு. இதை வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். பன்னீர் வந்து எப்பயுமே இந்த மாதிரி செய்யும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். குழந்தைங்க கூட ஸ்கூலுக்கு நம்ம மார்னிங் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஆற விட்டுட்டு அரைச்சிடலாம். அதுக்கு பிறகு நம்ம இன்னொரு மண் பாத்திரத்தில் சரி, அதே மண் பாத்திரத்தில் சரி, திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இது வந்து நம்ம பன்னீர் குழம்பு செய்கிறதுக்காக நம்ம இந்த பாத்திரத்தில் செய்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம பட்டர் போட்டு செஞ்சால் பட்டர் மசாலா மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால பட்டர் தேவையான அளவு நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து பன்னீரை கொஞ்சம் இந்த பட்டர்லேயே நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குவோம். நல்லா க்யூப்ஸாக கொஞ்சம் பெரிய க்யூப்ஸாகவே வெட்டிக்குங்க. இப்போ இது பட்டரில் நல்லா வதங்கி இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பட்டரில் நல்லா வதங்கும் பொழுது பன்னீர் நல்லா இருக்கும். வேணால் இந்த டைமில் கூட நீங்கள் லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா பேஸ்ட்டை இதோடு நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி மசாலாவோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு சுற்றி நீங்கள் அதையும் இந்த பன்னீரோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதை விட இன்னும் கொஞ்சம் உரப்பாக வேணும், அதாவது காரம் கூட வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூளோ மிளகுத்தூளோ சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற பட்டாணியை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். பட்டாணி வந்து அவிக்கும் பொழுது நம்ம கொஞ்சமாக உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்தா தான் பட்டாணி வந்து நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இதையும் நம்ம பட்டாணியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு தேவையான கொத்தமல்லி இலைகள் போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி குயிக்காகவும் ஈஸியாகவும் ரெடி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பன்னீர் கொதிச்சதுக்கு பிறகு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிரும். தேங்க்யூ.